பணியாரம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் குழிப்பணியாரம்னா சொல்லவா வேணும்? ஸோ ரீசெண்டாக என்னோடய பேபிக்கு இந்த குழிப்பணியார ரெசிபியை செஞ்சு கொடுத்தேன். பட் அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தேன். ஸோ எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், அது கூடவே கார்லிக், ஆனியன், ஜிஞ்சர் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய், ஜீரகம், ஆனியன், கார்லிக் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் கேரட், பீன்ஸ் எடுத்ததுனால அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இஞ்சி துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த துருவின இஞ்சியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். காய்கறிகள்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். கூடவே பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது பட்டாணி போட மறந்துட்டேன். ஸோ அதையும் கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பட்டாணி என்னென்னா நல்லா வெந்துடும் சீக்கிரம் அப்படிங்கிறதுனால அது கூடவே ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் என்ன காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்புலாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா இந்த மாதிரி அழகாக சாஃப்டாக வெந்திருக்கும். இதை என்னென்னா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பணியாரத்துக்கு போடுற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவு ஆயில், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வதக்கும் போது தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் இப்போ மண்சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும். நல்லா குக் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் நம்ம தோசை பேட்டரோடு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத நான் தோசை பேட்டரோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பணியார சட்டியில் என்னென்னா தேவையான அளவு நெய்யெல்லாம் ஊற்றி பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். வேகும்போது நல்லா பணியாரம் உப்பி வரும். ஸோ அந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வெந்தது. அண்டு திருப்பி போடுறதுக்கும் எனக்கு ஈஸியாக திருப்பி போட்டுட்டேன். நல்லாவே வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக வெந்தது. ஸோ இதுதான் நான் சுட்டெடுத்த பணியாரம். இதோட நீங்கள் கோகோனட் சட்டி வச்சு கூட சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே விரும்பி சாப்பிடலாம். கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பேபிக்குன்னு செய்யும்போது நெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதே நேரத்தில் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸும் இதை விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.